ஆஃப் ஸ்கிரீன்ல தான் நிறைய நாங்க இதுவானது. எனக்கு அது ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்களே, கேர்ள்ஸ் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா நிஜமா எனக்கு இவ்வளோ ஒரு லவ்லியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியல இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா. ரொம்ப ஸ்வீட்டான செட். ரைட் ஃப்ரம் தி க்ரூ எல்லாருமே வந்து என்ன சொல்றது, அவ்ளோ கம்ஃபர்டபுளா நம்மள பார்த்துக்கிட்டு, அண்ட் இவங்களுமே வந்து யாருக்குமே வந்து ஒரு பொறாமையோ, எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு, அது ரொம்ப அ நல்ல ஒரு டீம் ஒர்க்கா இருந்தது. பண்றதுக்குமே வந்து அது போறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். எப்போ இருக்கும் ஷூட்டு? இதுக்கப்புறமா எப்போ? அப்படின்ற மாரி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க எல்லாருமே சந்திச்சதே ஒரு பிளெஸிங்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கிறாங்க? இப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க 2023 நவம்பர்ல ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு குரூப் வச்சுட்டு நாங்க எப்பனா அவுட்டிங் போறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா கௌரிலாம் வந்து சில சமயம் லோவா இருக்குன்னா அவ காலே அடிச்சிருவா. கால் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட பேசுவா. "மோனி யூ ஹேவ் டூ பி ஸ்ட்ராங். இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்பதான் நீ இது பண்ணியிருக்க. இப்போ கரெக்ட்டா நெறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனா யூ ஹேவ் டூ ஹேண்டில் இட். யூ ஆர் ஸ்ட்ராங். யூ ஆர் குட்." அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அந்த மாரி எல்லாருமே ஒருத்தருமே வந்து நம்ம எதனா சொன்னோம்னா டக்குன்னு அவங்க டைம் எடுத்து நமக்காக அவ்ளோ அ என்கரேஜ் பண்ற மாரி பயங்கரமா பேசுவாங்க.